வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளியோட பக்ஷ்ண ரெசிபி இந்த இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மோத்திச்சூர் லாட்டுன்னு ஒன்று உண்டு. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நம்மளுடைய லட்டு மாதிரி கிடையாது. அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்பாஞ்சியாக ஒரு இதுவாக இருக்கும். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதுக்கு நீங்கள் கரண்டிலாம் வாங்கணுமான்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இதுதான். இது எல்லா இந்த டிஸ்போசபிள் ஷாப்லலாம் கிடைக்கும். இல்லைன்னா நிறையா ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி இதில் இட்லிலாம் பேக் பண்ணி கொடுக்குறா. ஸோ உங்களுக்கு அதை நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லைன்னா இது ₹1 ₹2 தான் டிஸ்போசபிள் ஷாப். இதில் இந்த மாதிரி ஒரு பெரிய பின்னை எடுத்துக்கோங்க. இப்படி போட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி பெருசாக ஓட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த பின்னை ஆட்டினா அந்த ஓட்டை பெருசாகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஓட்டை போட்டிருக்கிறது பின்னாடி பக்கத்துலேயும் பாருங்கோ, தெரியறது இல்லையா? ஸோ இந்த மோத்திச்சூர் லாடுவோட மாவு நம்ம நல்ல லிக்விடாக தான் கரைச்சிக்கணும். அப்படிங்கிறச்சு இந்த ஓட்டை வழியாக அது விழுந்துடும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1 கப்பு கடலை மாவு. இதை 2 விதமாக பண்ணுவாள். கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சிட்டு நெய் அடுப்பில் வச்சு வடையாக நம்ம எப்படி ஆமோட தட்டுவோம் அந்த மாதிரி வடையாக தட்டி போட்டு அதை எடுத்துட்டு திருப்பி மிக்சியில் போட்டு அதை பவுடர் பண்ணி அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகரை வச்சு அதில் போட்டு கலந்து அப்படி பண்ணுவாள். அப்படி இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம். 2 டைப்பாகவும் பண்ணலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அது பண்ணிக்கோங்க. மாவு போட்டிருக்கேன். இதில் எதுவும் சோடாப்பு எதுவுமே போட வேண்டாம். அப்படியே பண்ணினோன்னா போதும். 1/2 கப் தண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சின்றுங்க. ஆக்சுவலி நம்மளோட பூந்தி லட்டு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். இது அப்படி இல்லை, இன்னுமே கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும் இது. ஸோ இன்னும் ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணி விடுறேன். எவ்வளோ வாட்டரியாக இருக்குது தெரியுறதா உங்களுக்கு? இது உங்களுக்கு சொல்லணுன்னா இப்படி கையை விட்டேன்னா இப்படி கையில் ஒட்டணும், ஆனால் ஒட்டாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். தெரியுறதா? இது சரியான பதம். நம்ம அந்த இதில் விடுறதே அழகாக டிரெக்டாக போய் எண்ணெயில் விழும். சின்ன ஓட்டையாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் நல்ல ஈஸியாக விழுந்துடும் அது. இப்போ இதில் நேச்சுரல் கலர் ஆரஞ்சு கலர் விட்டுருக்கேன். ஸோ நான் கரைச்சுட்டோம். எண்ணெயை சுட வச்சுட்டு பார்க்குறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நெய்யில் தான் பொரிக்கணும். நம்ம நெய்யில் பண்ணலை. நெய் 2 ஸ்பூன் மேலே விட்டு லட்டு பொரிச்சிடலாம். எண்ணெயில் பொரிச்சுட்டு ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுது. இது ரெடி ஆகிடுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ட்ராப் இப்படி விட்டு இல்லை, உடனே அது மேலே வரணும். வந்துடுது தெரியுறதா? இந்த மாதிரி சூட்டில் இருக்கிறச்சே தான் நம்ம பூந்தி பொரிக்கணும். இதுதான் கரெக்டான இது. ஜஸ்ட் இந்த ஸ்பூனால் ஒரே ஸ்பூன் சூடான எண்ணெய் இந்த மாவில் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சோடாப்பு எதுவுமே போடலை இதில். ஜஸ்ட் அப்படியே தான் பண்ணுறோம். இது ரொம்பலாம் நாழி ஆகாது. சின்ன ஹோல்ஸில் சின்னதாக போடுறதுன்றதுனால டக்குன்னு ரெடி ஆகிடும். இன்னொன்று இந்த மாதிரி கரண்டியில் விட்டு நல்லா ஈஸியாக தட்டினேன்னா உள்ளே வந்துடும். பட் ஜாக்கிரதை, தட்டுறதே எண்ணெயை தட்டிட போகிறேன். நீங்கள் கரண்டியை தட்டி பண்ணுங்க, அவ்வளோதான்.
ஸோ நம்ம நல்ல ஜோராக முத்தாக அதை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம 1 கப்பு கடலை மாவு எடுத்துட்டோன்னா 1 கப்பு சர்க்கரை போகிறோம். தப்பினா 1.25 கப் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே கண்டிப்பாக வேண்டாம். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு இதை கரைய விடுறேன். இன்னொரு 1/4 கப் போடுறேன். ஏன்னா ஸ்வீட் ஷாப்லலாம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டாக இருந்தால் போகிறோன்னா 1:1 வைங்கோ. நல்ல ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நல்லா 1க்கு 1.25 வச்சுருங்க. இது நல்லா கரையட்டும். இது கரைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு பதம் இருக்கான்னு கேட்டேன்னா கிடையாது. நல்லா கொஞ்சம் ஹாஃப் ஸ்ட்ரிங் வந்ததுன்னா போகிறோம். பூந்தியும் இதில் சேர்த்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம கிளறி எடுக்கணும். இது 1.25 கப்புக்கு நான் கிட்டத்தட்ட 1 கப் கிட்ட தண்ணி விட்டுட்டேன். கரைஞ்சி கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். நம்ம நல்லா ஜோராக கொதிக்கிறது. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட கலரையும் இதிலே போட்டுடலாம். இதை இந்த ஸ்டேஜில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுக்குன்னு இருக்கும், அவ்வளோதான். அந்த இது போகிறோம். இந்த பூந்தியெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா சர்க்கரை பாகோடு சேர்ந்து கொதிக்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா இதில் இப்போ நிறைய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இது அத்தனையும் வற்றிடும். அப்படியே பூந்தி எல்லா சுகரையும் இழுத்துன்றோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் வெள்ளரி விதை இதில் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு இதுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. வெள்ளரி விதை மட்டும் 1 ஸ்பூன் போட்டுன்னா போகிறோம். ரொம்ப அழுத்தி கலராதிங்கோ, சைட்லேருந்து சுற்றி விடுங்கோ. ஏன்னா இந்த பூந்திலாம் உடையாத இருக்கணும், அதுக்கு தான். அது தண்ணி எதுவுமே இல்லை, சக்கரை தண்ணி அத்தனையும் இது இஞ்சின்னு இருக்குது பாருங்கோ. இந்த ஸ்டேஜில் நெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதே மாதிரி இதில் எசன்ஸ் வேணுங்கிறவா எசன்ஸ் விட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம். ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கிறேன்னா நல்லாயிருக்கும். அதுவுமே ஷாப்லலாம் கிடைக்கிற டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுது. பட் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நம்ம கை தொடுற அளவுக்கு ஆறணும். ஆறுனப்புறம் நம்ம இதை லட்டுவாக பிடிக்கலாம். இது லட்டு பிடிக்கிறச்சே இந்த ஜீராவும் நெய்யும் சேர்ந்து நம்ம கையில் கொசன்னு வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம வில்லத்தையும் அப்படியே சாஃப்டாக அது வில்லணுமே ஒழிய நம்மளோட லட்டு அப்படியே வெடுக்குன்னு விழும் வரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மோத்திச்சூர் லாட்டுங்கிறதே கொஞ்சம் கொசன்னு தான் இருக்கும் அது. ஸோ நல்லா கலரிட்டோம், ஆறட்டும், லட்டு பிடிக்கிறச்சே பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஆறிருக்கு. ஆனால் இதை நீங்கள் நல்லா உங்களுக்கெல்லாம் கை சூடு தாங்காது. பார்த்தேன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஜீராவும் நம்ம விட்டு அந்த 1 ஸ்பூன் நெய்யும் சேர்ந்து இப்படி பளபளன்னு இருக்கும். இப்படி இருக்கணும், அது ட்ரையாக இருக்கக்கூடாது. மோத்திச்சூர் லாடுனாலே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இதில் வெள்ளரி விதை வேண்டாம், நாங்கள் முந்திரி பருப்பே போட்டுக்கிறோம் அப்படிங்கிறவா முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் அது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சு வச்சுடலாம். ஒன்று சாஃப்டாக உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன், பிடிச்சி வச்ச லட்டுவை. அப்போ தான் அது எவ்வளோ அழகாக இதாக இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லா லட்டும் அந்த மாதிரி இருக்குது. பிடிச்சி வச்சுட்டு உங்களை பார்க்குறேன், கண்டிப்பாக உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த லட்டுவை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன்னு நினைக்கல. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக உடையும். திருப்பி நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்சிடலாம். முதல்ல பிடிக்கிறச்சே உங்கள் கையில் எல்லாம் ஒட்டின்றும். அதனால் இப்போ 2வது தடவை பிடிக்கிறச்செல்லாம் அவ்வளோலாம் வராது. ஸோ ரொம்ப முத்தாகவும் இருக்கும். பார்த்தேல்லாம் தெரியறது இல்லையா? ரொம்ப அழுத்தினேன்னா அந்த முத்தெல்லாம் உடஞ்சி போயிடும். ஸோ இங்கே என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு எனக்கு 15 லட்டு வந்திருக்கு. ஸோ ஈஸியாக 15 லட்டு வருது. 1 கப் அப்படிங்கிறது எவ்வளோ மாமின்னு கேட்டேன்னா 200 கிராம்ஸ் கடலை மாவுக்கு நல்ல ஒரு 10 லட்டு கண்டிப்பாக வந்திருக்கு. 200 கிராம்ஸ் கடலை மாவுக்கு நம்ம போட்டது ஒரு 300 கிராம்ஸ் கிட்ட சுகர். எப்பயுமே கடலை மாவுக்கு வெயிட் இருக்காது, சுகருக்கு வெயிட் இருக்கும்.
ஸோ ஒரே கப் அப்படிங்கிறது அது சுகரை நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா அது 300 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ 300-350 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஆற்றுல இருக்கிற இதை வச்சு இதை பண்ணலாம். டீ ஃபில்டரில் கூட நீங்கள் இதை பண்ணிட்டு போகலாம். இந்த எவர்சில் டீ ஃபில்டர் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் அனல் கையில் படாமல் பார்த்துக்கோங்க. ஜாக்கிரதையாக எண்ணெய் கிட்ட தீபாவளி அதுமாக எண்ணெயில் வேலை செய்கிறதே கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்கோ. எல்லோரும் மேலே கொட்டின்றாதீங்கோ, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. ஸோ எப்படி பட்டாசுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி அடுப்புக்கிட்ட இருக்கிறதையும் கவனம் ஃபுல்லாக அடுப்பில் இருக்கணும். நம்ம எண்ணெய் கிட்ட நிற்கிறோன்ற அந்த கவனம் இருக்கணும். நம்ம எங்கேயோ கவனத்தை விட்டுட்டு நம்மளே நம்ம மேலே டேமேஜ் பண்ணிக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.